திரைசேரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மூன்றாம் தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிஷாந்த ராஜபக்சவின் மரணம் குறித்து உளவியல் ரீதியான மரண பரிசோதனை நடத்தப்பட வேண்டும் என தினன தகுன அமைப்பின் உறுப்பினர் சட்டத்தரணி ஷிரால் லக்திகல கோரியிருக்கிறார். இந்த நிதி மோசடி குறித்து நிதி அமைச்சின் செயலாளர் 4 மாதங்களாக தகவல்களை மறைத்திருப்பது கடுமையான சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது குறித்து ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஆகியோரிடம் உளவியல் ரீதியான மரண பரிசோதனையை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாக ஷிரால் லக்திகல இதன்போது தெரிவித்திருக்கிறார். நிதி அமைச்சின் அதிகாரியின் மரணம் ஒரு தற்கொலை என சட்ட வைத்திய அதிகாரிகள் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தனர். இலங்கையில் தற்கொலை மற்றும் மரணங்கள் தொடர்பான வைத்திய அறிக்கைகள் குறித்து ஒரு மோசமான வரலாறு இருப்பதை நாம் அறிவோம். தாஜுதீனின் மரணம் தொடர்பிலும் இவ்வாறான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வந்தன. ஆனால் அவை சரியானவை அல்ல என்பது பின்னரே தெரிய வந்தது. எனவே இந்த மரண பரிசோதனை அறிக்கை நல்லது. ஆனால் மருத்துவ அறிக்கையில் இதற்கு அடுத்த கட்டமாக உளவியல் ரீதியான மரண பரிசோதனை ஒன்று உள்ளது. அதனை முன்னெடுக்குமாறே நாம் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சரிடம் கோருகிறோம். உளவியல் ரீதியான மரண பரிசோதனை என்பது 3 விடயங்களை ஆராயும். தற்கொலைக்கான காரணம் என்ன, அவரது மனநிலை எவ்வாறு இருந்தது, அந்த மரணம் எவ்வாறு சம்பவித்தது, மரணத்திற்கு முன்னர் நடந்த சம்பவங்களை ஆராய வேண்டும். ஹர்ஷடி சில்வா கூறுவது போல் இது ஒரு திருட்டு. நிதி செயலாளர் 4 மாதங்களாக இதனை மறைத்ததில் எமக்கு சந்தேகம் இருக்கிறது. உயிரிழந்த அதிகாரியின் செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு இதன் பின்னணியில் இருந்திருக்கலாம். இது எனது தவறு அல்ல என்ற அடிப்படையிலேயே இந்த தற்கொலை நடந்திருக்க வேண்டும் என நாம் நம்புகிறோம். 9 தடவைகள் இது தவறுதலாக நடக்கவில்லை என்றால் அதற்காக உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும். அவருக்கு அந்த சூழலை உருவாக்கியது யார் என்பது தொடர்பில் வெளியிடப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியிருக்கிறார்.